ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக ப்ரௌசரில் போயிட்டு பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தாலே நமக்கு பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நமக்கு என்ன டவுன்லோட் பண்ணணும், ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டாலர் ஃபார் பைத்தான் 3.140 இது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பைத்தான் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா இப்படி ஒரு ப்ராம்ப்ட் வரும். இதில் ஆட் பைத்தான் டாட் இஎக்ஸி டு பேத் இதை மட்டும் டிக் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா போதும், இன்ஸ்டால் ஆயிரும். பைத்தான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பைத்தான் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டேஷ் கொடுத்து வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருச்சா அப்படின்னு நமக்கு காட்டிரும். இப்போ நம்ம பைத்தானை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கோட் எழுதணும் இல்லையா, அந்த கோட் எழுதுறதுக்கு நமக்கு 2 இருக்குது. ஒன்று கோட் எடிட்டர் யூஸ் பண்ணியும் எழுதலாம், இன்னொன்று ஐடிஇ யூஸ் பண்ணியும் எழுதலாம். ஓகேவா, இது 2க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னா, கோட் எடிட்டர் அப்படிங்கிறது ஒரு லைட் வெயிட் டூலு. இதில் நம்ம கோடை டைப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக தான் டவுன்லோட் பண்ணணும். ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோடை எழுதலாம், ரன் பண்ணலாம், ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா டீபக் பண்ணி பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணலாம். பைத்தான் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா எக்ஸ்டென்ஷனுமே அதில் இன்பில்டாக இருக்கும். ஆனால் கோட் எடிட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்கேஸ் டீபக் வேணும் அப்படின்னா டீபக்கரை எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, இப்போ கோட் எடிட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா விஎஸ் கோடு, நோட்பேட் ப்ளஸ் இதெல்லாமே கோட் எடிட்டருக்கான எக்ஸாம்பிள். இதுவே ஐடி பைச்சாம், ஸ்பைடர். ஓகேவா, இப்போ இது 2க்கு இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்க. மீனிங் டு ரைட் எடிட் பைத்தான் ஆல்ரெடி சொன்னது தான். அந்த பைத்தான் கோடை எழுதுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதில் நம்ம ரன் பண்ணி டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபாஸ்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். இது ஹெவி அண்ட் ஸ்லோ டு ஸ்டார்ட். ஓகேவா, இதில் பேசிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் தான் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதுவே இதில் எல்லாமே பில்டினாக இருக்கும் அப்படின்றாங்க. கோட் எடிட்டரில் நான் சொன்ன டீபக்கர் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணணும். ஐடியில் ஆல்ரெடி இருக்கும். இது பேசிக்கு, இது வெரி ஸ்மார்ட். இதில் கோட் எடிட்டர் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஐடி வேணும் அப்படின்னா சம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கோட் எடிட்டருக்கும் ஐடிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா விஎஸ் கோட் தான் டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். நம்ம எப்படி பைத்தானை டவுன்லோட் பண்ணமோ அதே மாதிரி தான் விஷுவல் ஸ்டூடியோ கோடும். எப்பயும் போல் ப்ரௌசரில் போயிட்டு விஷுவல் ஸ்டூடியோ கோட் டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நமக்கு என்ன ஓஎஸ் வச்சுருக்கோமோ அந்த ஓஎஸை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இதில் நான் நியூ ஃபைல் கொடுத்துட்டு பைத்தான் ஃபைல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபைல் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு ப்ரோக்ராமையும் என்னால் ரன் பண்ண முடியும். Day 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கிறதுனால இதை நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட்னு கொடுத்து ஹாய் பைத்தன் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் எனக்கு அப்படின்னா இங்கே ஹாய் பைத்தன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இதுவே எனக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாம். இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. அப்போ என்னோட பைத்தான் விஎஸ் கோடில் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.